ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு முன் கழுத்து, பின் கழுத்து, ஆம்கோல் அளவு எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸ் துணியை எடுத்து முன் பக்கம் அந்த கப் ஷேப் துணியை நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கிடணும். ஓப்பன் சைடில் இருந்து பாருங்கள், ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கிடலாம். கழுத்து இறக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து 4 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கிடணும். இந்த அளவு கரெக்டாக கழுத்து இறக்கத்துலேருந்து அந்த கப் ஷேப்பு முடிகிற இடம் வர ஆஃப் ரவுண்ட் மாடல் நமக்கு தெரியுதுல்ல, அந்த எட்ஜு முன் கப்பு இறக்கம் வர நம்ம கரெக்டாக 4 இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ண பிறகு பாருங்கள், உயரம் ஃபஸ்ட்டு மெயின் டாட்டோட உயரம் எடுக்கணும். அடுத்தது ஆம்கோல் டாட்டுக்கு அளவு எடுக்கணும். அடுத்தது ஓப்பன் டாட்டுக்கு நம்ம அளவு எடுக்கணும். 4 இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறதுல 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 3.25 இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த 1.25 இன்ச்சு நம்ம 4 இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணியிருக்க அந்த பகுதியில் தான் நம்ம 1.25 வச்சுருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஓப்பன் டாட்டோட நீளம் 2.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கூடுதல் அளவு 3 இன்ச்சு வச்சாலும் ஒன்றும் இல்லை. அந்த அளவு நம்ம பக்கத்தில் அந்த கூடு மாதிரி வைக்கும்போது அந்த கப்பு ரொம்ப டஃப்பாக அழகாக இருக்கும். நம்மகிட்ட தைக்க தரவங்க என்ன மாடலில் இந்த கப் ஷேப் வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம கரெக்டாக இந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும். பாருங்கள், டஃப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டஃப்பாக தைச்சி கொடுக்கணும். இல்லை நார்மல் இருந்தால் போதும் கப் ஷேப்பு அப்படின்னா நம்ம நார்மலாக அளவு வச்சு தைச்சி கொடுத்தா போதும். பாருங்கள், அடுத்தது இந்த மெயின் டாட்டு தான் எல்லாத்துக்குமே மெயினாக நம்ம அளவு வச்சு எடுக்கணும். பாருங்கள், ஓப்பன் டாட்டுக்கும் மெயின் டாட் தான் அளவு வைக்கணும். அடுத்தது இந்த மெயின் டாட்டோட எட்ஜில் இருந்து மேல் உயரத்தில் இருந்து நீட்டாக ஆம்கோலுக்கு கிராஸில் நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு அளவு கிடைக்கும். அதில் இருந்து நம்ம ஓப்பன் டாட்டுக்கு நேர் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஓப்பன் டாட்டுக்கு நேர் நமக்கு சென்டர் கிடைக்கும். ஆம்கோல் டாட்டுக்கும் பாருங்கள், இந்த மெயின் டாட்லேருந்து அளவு வைக்கும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம கப் ஷேப்பு தைச்சி போடும்போது நீட்டாக இருக்கும். பாயிண்ட் மார்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு கரெக்டாக பாயிண்ட் மார்க் பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி கரெக்டாக தைக்கணும். தைக்கும்போது கப்போட ஷேப்பே வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். சாதாரண ஒரு ப்ளவுஸுக்கு தான் நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மெயின் டாட்டோட அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 3.25 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டோட அகலம் நம்ம ஒரு 1 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். கூடுதல் தேவைன்னா கூடுதல் எடுத்துக்கிடலாம். இது உடம்பு பெரிய உடம்பு அப்படிங்கிறதுனால. அடுத்தது ஓப்பன் டாட்டுக்கும் நம்ம 1 இன்ச்சு அளவு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஷார்ப்பாக கொண்டு அந்தந்த கப் ஷேப்பு கூட எட்ஜில் முடிக்கும்போது அந்த கப் ஷேப்பு பார்க்குறதுக்கே பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ 3 டாட்டையும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இந்த 3 டாட்டோட இடைப்பட்ட பகுதியை நம்ம அளந்து பார்க்கும்போது அந்த அளவு நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நீட்டாக மார்க் பண்ணி தைச்சா போதும். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு நம்ம 15.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். முன் கப் ஷேப்போட அளவு எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த அளவு வராது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ப்ளவுஸோட அளவை பொறுத்து தான் இந்த கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரியே அளவு வச்சா போதும். ஆனால் அளவு வைக்கும்போது நம்ம லைனிங்கில் அளவு வச்சு தைக்கும்போது 2 துணியும் சேர்த்து தைச்சா போதும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு துணியில் வச்ச அளவை மறுபக்க துணியிலையும் நீட்டாக பதிச்சு வரைஞ்சிக்கிடலாம். அளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு நமக்கு கப் ஷேப்பு மார்க் பண்ண தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது.
பாருங்கள், எல்லா ப்ளவுஸுக்குமே அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நீட்டாக அந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இந்த பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துலலாம் அளவை நம்ம எழுதிக்கிடுவோம். பாருங்கள், நம்ம வச்ச அளவை கரெக்டாக செக் பண்ணி எழுதிக்கிடலாம். பாருங்கள், மெயின் டாட்டோட உயரம், அகலம், அடுத்தது ஓப்பன் டாட்டோட நீளம், அகலம், அடுத்தது ஆம்ஹோல் டாட்டோட அகலம், நீளம் எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணி நீட்டாக நம்ம அளவு வச்சு தைக்கும்போது இந்த கப் ஷேப்பு நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த ஓப்பன் சைட்லேருந்து நம்ம போல்டிங் பண்ண பகுதி 4 இன்ச்சு, அடுத்தது மெயின் டாட்டோட உயரம் 3.25 இன்ச்சு, அகலம் 2.5 இன்ச்சு, இந்த அளவு எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நம்ம தங்கம் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.